இன்னைக்கு ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை, நல்லபடியாக 2 வார வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு அம்பாலாக அழைச்சி நான் வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன். அதனுடைய லாங் வீடியோ ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நான் அழைத்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் இருக்கிற வெக்காளி அம்மனையும் அந்த திருவானைக்காவலில் காவல் கொண்டு இருக்கிற நம்மளுடைய அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் தான் வந்து அழைச்சிருக்கேன். அகிலாண்டேஸ்வரி தாயார் சன்னதியில் தான் எனக்கு வந்து திருமணம் நடந்துச்சு. அதனால் அவங்கள வந்து 3ஆம் வெளியில் வந்து அழைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வெட்ட வெளியில் வந்து வெக்காளி அம்மன் இருக்கிறதுக்கான காரணத்தை தெரியும் போது ரொம்பவே கண் வந்து கலங்கிருச்சு. இப்படி ஒரு அம்பாள் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அம்பாள் தான் அவங்க அம்பாள் கிடையாது, அம்மா தான் உண்மையாலுமே. இந்த 2 அம்பாள் பற்றியும் நான் வந்து இன்றைக்கி லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து இந்த வீடியோவுக்கு மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெக்காளி அம்மன் கோவிலில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோரிக்கைகளை, நம்மளுடைய குறைகளை வந்து நிவர்த்தி ஆக்கிறதுக்கு அம்மா கிட்ட நம்ம கடிதம் மூலமாக பேசலாம். அந்த கடிதத்தை வந்து எழுதி அம்மாவுடைய கர்ப்பகிரகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த சூளத்தில் நம்ம கட்டிவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி என்னால் போக முடியுமா என்னன்னு தெரியாது. அதனால் நான் வெக்காளி அம்மனை அழைச்சனால அவங்களுக்கு நான் என்னுடைய குறைகளை வந்து அம்மா கிட்ட தானே வந்து பிள்ளைங்க வந்து சொல்ல முடியும். அதனால் வந்து நான் வந்து பக்கத்தில் வச்சுருந்த வேப்பம் அந்த இதில் வந்து நான் வந்து கட்டி விட்டுட்டேன். ஸோ அம்மாக்கிட்ட என்னுடைய குறைகள், என்னுடைய நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து பகிர்ந்திருக்கேன். அவங்க நிறைவேற்றினதுக்கப்புறம் அது என்ன வேண்டுதல் அப்படிங்கிறத நானே சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.